அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் இயற்றிய திருவருட்பாவிலே ஒரு அற்புதமான பதிகம் இங்கிதமாலை பதிகம். அதற்கு திண்டுக்கல்லிலே சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம், அருள் உரை விளக்கத்தினை வழங்கியுள்ளார்கள். அந்த அருள் உரையிலே இதுவரை பல பாடல்களுக்கு அன்பர்களின் தகவலுக்காக ஒலி வடிவிலே அந்த உரை விளக்கம் தரப்பட்டது. இன்றைய நாளிலே இதுவரை தந்ததற்கு மேலாக சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் இந்த பதிகத்தின் மூலமாக அனைவருக்கும் ஒலி வடிவிலே வெளியிடப்பட உள்ளது. பதிகத்தின் பெயர் இங்கிதமாலை. இயற்றியவர் திருவருட்பிரகாச வல்லற்பெருமான். உரையாசிரியர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். பாடல் எண் 106. அச்சை அடுக்கும் திருவொற்றி அவர்கோர் பிச்சை கொடுமென்றேன், விச்சை அடுக்கும்படி நம்பான் மேவி நோக்கி அகில நடை பிச்சை எடுப்பேம், அலதுன்போல் பிச்சை கொடுப்பேம் அல என்றே இச்சை எடுப்பாய் உரைக்கின்றார். இதுதான் சேடி என் நேடி. அச்சை அடுக்கும் திருவொற்றி அவர்கோர் பிச்சை கொடும் என்றேன், விச்சை அடுக்கும்படி நம்பான் மேவினோர்க்கு இவ் அகில நடை பிச்சை எடுப்பேம், அலதுன்போல் பிச்சை கொடுப்பேம் அல என்றே இச்சை எடுப்பாய் உரைக்கின்றார். இதுதான் சேடி என் நீடி. பிச்சை எடுப்பேம் அலதுன்போல் பிச்சை கொடுப்பேம் அல என்றே இச்சை எடுப்பாய் உரைக்கின்றார். இதுதான் சேடி என் நேடி. இதுதான் சேடி என் நேடி. உரை விளக்கம். திருவொற்றி நம் ஆன்மாவாகும். இந்த ஆன்மாவை சூழ உடல் உருவாகி விளங்கலின் இவ்விரண்டிற்கு இடையிலே உயிர் உணர்வு விளங்குகிறது. இவ்வுயிர் உணர்வு மூலமே எல்லா அனுபவங்களும் உண்டாகின்றன. நித்தியமாயுள்ள ஆன்மாவின் கண் திருவருள் உள்ளீடாய் இருந்து கொண்டு செயல்பட்டு விரியும்போது தேக ஜீவனில் உணர்வு அனுபவம் ஏற்படும். மீண்டும், நித்தியமாயுள்ள ஆன்மாவின்கண் திருவருள் உள்ளீடாயிருந்து கொண்டு செயல்பட்டு விரியும்போது தேக ஜீவனில் உணர்வு அனுபவம் ஏற்படும். ஆருயிர் ஆண்டவர் திருவொற்றியினின்று பிச்சாண்டியாக புறப்பட்டிருக்கிறார். இந்த பிச்சாடனர் சாதாரணர் அல்லர். இவர் புறத்தே பிச்சைக்கோலம் பூண்டிருந்தாலும் அகத்தே அருட்ஜோதியாக உள்ளவர் ஆவர். அவர் உலகிகள் போல் சோற்று பிச்சைக்காக வந்து நிற்கிறாரில்லை. அவரை யாராலும் மயக்கவோ ஏமாற்றவோ முடியாது. அவரும் அப்படி யாரையும் மயக்கவும் ஏமாற்றவும் வரவில்லை. ஆனால் மருளில் இருக்கும் மாந்தர்கள் அவரை சரியாக புரிந்து கொள்ளாமலும் அவருடைய செயலின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளாமலும் தவறாக நடந்து கொண்டு அவத்தைப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை திருத்தி தன் வழிக்கு கொண்டு வரவே பல கோலம் பூண்டு நம்மை சூழ வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பக்குவ ஆன்ம தலைவிதான் அப்படி வந்து நிற்கும் பிச்சைக்காரரை பார்க்கின்றாள். அவருக்கு அன்னம் அளிக்க விரும்புகிறாள். தன் தோழியை அழைத்து அவருக்கு பிச்சை கொடுக்கும்படி சொல்லுகிறாள். அதை கேட்டதும் அவர் தம்மிடம் மெய்ஞானம் பெற வருகின்றவர்களின் பிச்சை, அதாவது அறியாமை பித்தை எடுப்பதே தம் செயல் என்றும், மற்றபடி உலகிகளைப் போல பிறர்க்கு பிச்சை, அதாவது மயக்கத்தை கொடுப்பதில்லை என்கின்றார். கடவுள் மனிதன்பால் வந்து எடுக்கும் பிச்சை சோறல்ல, வேறொன்று. அதாவது இவனுடைய அறியாமை பித்து மயக்க உணர்வாம். இதை ஒழிப்பதால்தான் மனிதன் தன்னையே பிச்சையாக கடவுளிடத்தில் புகழ் அடைகின்றான். அவரும் இவனுக்கு புகழ் அளித்து இன்ப நிலையில் விளங்க வைக்கின்றார். பெருமையுடைய பிச்சை பெருமான் மக்களின் பிச்சை எடுப்பவர்
மயக்கத்தை நீக்குபவரே அன்றி மயக்கத்தை கொடுப்பவர் அல்ல. இப்போது உயிர் உணர்விலே தயா ஞானத்தை வழங்கவே இந்த இங்கிதம் இசைத்துள்ளார் வள்ளலார். நாம் ஆண்டவர் முன் நின்று அவரை தயா வள்ளலாகவே காண்கின்றோம். வேறு வேடமும் புனைந்து நம்மை மயங்கச் செய்வதாயில்லை. தயவையே தூண்டிவிட்டு தயா இன்ப வாழ்வில் ஓங்க உதவுகின்றார் நம்பதி. உலகம் எல்லாம் உண்மை கண்டு உய்வதாக. பாடல் எண் 107. அள்ளல் பழனத்திருவொற்றியழகர் இவர்தம் முகநோக்கி வெள்ளச்சடையீர் உள்ளத்தே விருப்பேது உரைத்தால் தருவல் என்றேன் கொள்ளக்கிடையா அலர்குமுதம் கொண்ட அமுதம் கொணர்ந்து இன்னும் எள்ளத்தனை தா என்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. அள்ளல் பழனத்திருவொற்றியழகர் இவர் தம் முக நோக்கி வெள்ளச்சடையீர் உள்ளத்தே விருப்பேது உரைத்தால் தருவல் என்றேன் கொள்ளக்கிடையா அலர் குமுதம் கொண்ட அமுதம் கொணர்ந்தின்னும் எள்ளத்தனை தா என்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. எள் அத்தனைதா என்கின்றார் இதுதான் சேடி என் நேடி. உரை விளக்கம். செழுமையும் விளக்கமும் சூழ்ந்த ஆன்ம ஒற்றியிலே வாழுகின்ற தியாகர் பிச்சை பெருமானாய் முன் நிற்கின்றார். அவரை நேர் நின்று வெள்ளச்சடையீர் உள்ளத்தே விருப்பு ஏது உரைத்தால் தருவல் என்று தலைவி சொல்லுகிறாள். ஆண்டவர் திருவுள்ளம் யாரே அறிவர்? அவர் அவளிடம் எதை விரும்புவார்? அவருக்கு விருப்பம் அல்லது வெறுப்புதான் எப்படி இருக்க முடியும்? சற்றே நிதானத்தால் அவர் என் வந்து முன் நிற்கின்றார் என்பதை அவர் திருநோக்கே உணர்த்திவிடும். அந்த ஜீவான்ம தலைவி அம்மனித பிறப்புருவில் வருவிக்கப்பட்டுள்ளதே ஜீவதயவால் கடவுள் தயவை பெற்று அதனால் பேரின்ப வாழ்வு அடைய வேண்டும் என்பதேயாம். தலைநடு பகரக்குழியான திருப்பார்கடலில் எழுகின்ற அமுதம் ஆன்ம நிலையில் கிடைக்கப்பெற்று அது அவ்வான்மா அழியாது இருக்கின்றது. ஆனால் அந்த ஆன்மாவை அகம் கொண்ட தேகமுடைய தலைவி தயவாகிய அமுதம் பெற வேண்டும். இப்போது இது உயிர் விளக்கம் தரும் உண்டியாலும் கரண விளக்கம் தரும் ஞானத்தாலும் கிடைக்கக்கூடியதாம். ஞாயிற்றின் ஒளியால் மலர்வது தாமரை, அது முளரி எனப்படும். முளரி என்றால் தீ அல்லது நெருப்பு என்றும் பொருளாம். அந்த நெருப்பு அடுப்பில் எரிய கொண்டு அன்னம் அதாவது உணவு ஆக்கப்பெறுகின்றது. இதுதான் இங்கு அலர் குமுத அமுதம் எனப்படுகின்றது. எப்படியெனில் குமுதம் என்றால் அடுப்பு, அலர் குமுதம் என்றால் எரிகின்ற அகன்ற அடுப்பு. இதில் தயாரிக்கப்படும் உண்டியே இதனால் குறிக்கப்படுகின்றது. ஜீவான்ம தலைவி இந்த அமுதத்தாலேதான் தயவை பெற முடியும். சிறிது அளவு தயவு உண்மையாக உள்ளத்தில் இடம் கொண்டு விட்டால் அதுவே நாளடைவில் பெருகி தயா இன்ப நித்திய வாழ்வுக்கு வகை செய்துவிடும். தேவர்கள் உண்ட அடாத அதாவது சமைக்கப்படாத அமுதம் தயவு இன்மையால் நித்தியானந்த வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அத்தேவாமிர்தம் தேவர்களுக்கு மிருத்து என்னும் மரண பயத்தை போக்கினதே ஒழிய அவர்களின் சண்டை வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்காது போய் இந்நிலவுலகில் வந்து மனிதராய் பிறந்து கடவுள் தயவால் நலம் பெறவே விழைகின்றனராம். ஆகவே தலைவி உண்டி வழங்கி உயிர் விளக்கம் செய்து கடவுள் தயவை பெருக்கிக் கொள்ளச் செய்த உபாயமே எள்ளத்தனை அலர்குமுதம் கொண்ட அமுதம் கொடு என்று உணர்த்துகின்றதே உண்மை. ஈதல்லாது தயவில்லாது உண்டி கொடுத்தலும் வெற்று சொல்லமுதமும் வாயமுதம் கொடுக்கும்படியாக தலைவர் கேட்கிறார் எனக் கொண்டு பொருளாக்குதல் சரியன்று. எள்ளத்தனை என்பதின் கருத்து சிறிது அளவு என்பது மட்டும் அல்ல. எள்ளிலே உள் முழுதும் எண்ணெய் நிரம்பி இருக்கிறது. இதுபோல் நம் ஆன்மாவில் ஆன்ம இயற்கையாகிய தயவு நிரம்பியுள்ளதாம். இந்த ஆன்ம உண்மை அனுபவம் ஆறாதாரங்கடந்த 7வது நிராதாரத்திலே
நிறைமதி அருட்குணச் செயலொடு திகழ்வதாம். இந்த விளக்கம் எள்ளு என்ற சொல்லில் புதைந்து கிடக்கிறது. ஏழாம் உயிரெழுத்து, ஏழாம் நிராதார நிலையை சுட்டுவதாம். அதற்கு மேல் இல் 16வது மெய், 16 கலைச்சந்திரனை குறிப்பது. முடிவில் லு, இல் பிளஸ் உ நிறைமதி சந்திரிகையின் அருட்செயற்பாட்டை உணர்த்துவது. ஆகவே இந்த எள்ளு நம் ஆன்ம இயல் உண்மையை உணர்த்தி அவனின்று செயல்படச் செய்வதாம். இதனால் எள்ளென எள்ளப்படும், அதாவது இழிவாக நினைக்கப்படும் அளவிற் சிறிய பொருளிலே அளவிடற்கரிய பெரிய பரம்பொருளையே காணலாகின்றதாம். இப்போது புரியும் எள்ளத்தனைதா என்றதின் உட்பொருள். மெய்யறிவு திகழ் மேனிலை நின்று புரிகின்ற தயவுச் செயல் அத்தனையும் வேண்டப்படுகின்றதாம். எள்ளின் இங்கிதம் எல்லோர்க்கும் இங்கு இதம் தரும். அடுத்த பாடல் எண் 108. விஞ்சு நெறியீர் ஒற்றியுளீர் வியந்தீர் வியப்பென் இவன் என்றேன் கஞ்சம் இரண்டும் நமை அங்கே கண்டு குவிந்த விரிந்து இங்கே வஞ்ச இரு தாமரை முகையை மறைக்கின்றன நின்பால் வியந்தாம் எஞ்சலர நாம் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. வஞ்ச இரு தாமரை முகையை மறைக்கின்றன நின்பால் வியந்தாம் எஞ்சலர நாம் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி, இதுதான் சேடி என்னேடி. உரை விளக்கம். விஞ்சு நெறியீர் என்றால் மேலான சிறந்த மார்க்கம் ஒன்று உடையவர் நம் ஒற்றி ஈசர். அவருடைய மார்க்கம் எல்லோருக்கும் எக்காலத்தும் இன்புற்று வாழ வழி செய்யும் வகையாகும். இந்த நெறியே உண்மை நெறி, பெருநெறி, சுத்த சன்மார்க்கம். அக நின்று உலகில் வாழச் செய்யும் அனக மார்க்கமாகும். இந்த உயிர் நெறியை உலகம் இதுகாரும் காணாதிருந்தது. ஏனென்றால் மக்கள் தங்களை கடவுளுக்கு வேறாகவும் பிரிந்திருப்பதாகவும் அவர் நித்திய பரிபூரணராக இருக்க மனிதன் அறியாமையும் அழிந்துபடுபவனாயும் இருப்பதாக கொண்டும் ஆண்டவரை அடைந்து இன்பமுற வேண்டினான். அது உண்மை அறியா நிலை. மனிதன் உண்மையில் கடவுள்மயமாய் இருப்பவனே, பிரிவு என்பதே கிடையாது. தேகப்பற்று காரணமாய்த்தான் தன்னை உடல் வடிவினன் என்றும் அழிவுறு தேகமாத்திரன் என்றும் எண்ணியே அழிவற்ற கடவுளை அறிந்து அடைய முயன்று உடலை விட்டு மறைந்து போனான். இப்பொழுது திருவருளாலே அந்த பரம்பொருளே அகத்தில் நித்தியமாயும் அந்நிலையிலிருந்தே உயிருடம்பை தன் அருளால் ஆக்கிக்கொண்டு விளங்குவதாகவும் அறியப்படுகின்றதாம். ஆகையால் தன்னை பற்றி உடல்நிலையில் இருந்து கடவுளுக்கு வேறாய் உணர்வது தவறு என்றும் அந்த கடவுளான்மா அத்துவித நிலையிலிருந்து தான் தன் உண்மையை அறியத்தக்கதாய் உணர்கின்றது சரியாம். எனவே அகநிலையில் இருந்து அருள்மயமான வாழ்வு ஏற்பதே கடவுள் அனுபவ வாழ்வாகும் என்றும் அதுவே அழியாது அனுபவம் கெடாது வாழ வைக்கும் நெறிமுறை என்றும் தெளியலாகும். மேற்படி வாழ வைக்கும் இங்கித நெறியை சுத்த சன்மார்க்கமாக வள்ளல் வழியாய் அறியலாகின்றது. இந்த நோக்கோடு இச்செய்யுளுக்கு பொருள் காண வேண்டும். காண்போம். சுத்த நெறிவுடைய ஒற்றிவாணர் முன்னுற்ற நிற்றலால் வியம் நீர் வியப்பு, வியம் தீர் வியப்பு, அதாவது நிரதிசையானந்த உபசாந்த நிலை ஆம். சத்விசாரத்தால் புருவ நடுவிருந்து உண்மை ஒளியை காணும்போது புறக்கண் இரண்டும் மூடுகின்றன. அப்போது கீழிருக்கும் மனம் இதயத்தே இருந்து மயக்கும் நிலை இழக்கின்றது. இரு தாமரை முகை இதயத்திற்கும் மனம் நினைப்பு மறப்பு எனும் இருநிலை கொண்டதாய் அரும்பி இருத்தலை குறிப்பதாம். கீழ்நிலை நீங்கி மேல்நிலையில் பொருந்தி அதுவாக அசைவர இருக்கும் ஆன்மத் தலைவியின் நிலையைக் கண்டு வியந்தாம் வியம் தாம் பெருமை சேரும்படி முன் நிற்கின்றார். ஆம், இதுவன்றி அவர் எதையும் கண்டு வியந்து நிற்கின்றவர் அல்ல என்று அறிய வேண்டும். கீழ்நிலையில் மனம் இதயத்திலிருந்து புலபோக இச்சையால் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கு அம்மனம் தன்னையும் அறிவதில்லை, சூழ் உலகையும் புரிந்து கொள்ளுவதில்லை. தன்னை தன் புறவடிவை உலகறியா வண்ணம் மறைத்து கொள்ளுகிறது.
மேனிலையில் குவிந்து நின்று திருவடியை பற்றி மகிழ்கின்றது. மேனிலையை அங்கு என்றும் கீழ்நிலையை இங்கு என்றும் குறிக்கப்பட்டுள்ளன. மேனிலையுறுவோர் வணக்கத்துக்குரியர், கீழ்நிலையுள்ளோர் உள்ளும் புறமும் வேறுபட்டு உண்மையை மறைத்து கொண்டிருப்பர். முன்பு இருந்தோர் வஞ்சமில்லா நெஞ்சினராக, சூதுவாதரியா மனதினராக, புலனிச்சை கொள்ளாதவர்களாக இருந்த காரணத்தால் திறந்த மார்புடன் வாழ்ந்தனர். அன்றைய சிற்ப வடிவங்களில் உருவமைப்பும் அப்படி இருந்ததில் தவறு காணவில்லை எவரும். இன்றைய சுத்தநெறி மக்களை மேனிலை நின்றே தயா உணர்வுடன் எச்சையற்று வாழ ஆணை செய்கின்றது. இதற்காகவே இங்கு இங்கிதம் அருள் ஒளி சேர்த்து வழங்கப்பட்டிருக்கின்றதாம். அடுத்த பாடலின் 109. அழியார் ஒற்றி உடையாருக்கு அன்னம் நிரம்ப இடுமென்றேன், அழியார் குழலாய் பிடி அன்னமளித்தால் போதும், ஆங்கது நின் ஒளியார் சிலம்பு சூழ் கமலத்து உளதார் கடகஞ்சூழ் கமலத்து எளியார்க்கிடு நீ என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. அழியார் ஒற்றி உடையாருக்கு அன்னம் நிரம்ப இடுமென்றேன், அழியார் குழலாய் பிடி அன்னமளித்தால் போதும், ஆங்கது நின் ஒளியார் சிலம்பு சூழ் கமலத்து உளதார் கடகஞ்சூழ் கமலத்து எளியார்க்கிடு நீ என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. ஒளியார் சிலம்பு சூழ் கமலத்து உளதார் கடகம் சூழ் கமலத்து எளியார்க்கிடு நீ என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி, இதுதான் சேடி என்னேடி. உரை விளக்கம். அருள்மிக்க ஒற்று பிச்சை பெருமானுக்கு நிறைய அன்னத்தை இடுங்கள் என்று தலைவி தன் தோழிகளுக்கு கூறுகிறாள். அருட்பேர் இறைவர் அடியார் வடிவில் வந்து பிச்சை கேட்பதாகவும், அதனால் அவருக்கு உணவளித்தால் கடவுளே உண்ணின்று ஏற்று அருள்பாலிப்பார் என்பது நம்மனோர் நம்பிக்கை. உண்மை அறிந்த பக்குவ தலைவி ஒற்று பிச்சாண்டிக்கு நிறைய அன்னமிட உத்தரவிடுகிறாள் தன் பாங்கியர்க்கு. ஆனால் அவரோ தனக்கு பிடி அன்னம் அளித்தால் போதும் என்கின்றார். அந்த பிடி அன்னம் ஒளியார் சிலம்பு சூழ் கமலத்து உள்ளது என்கின்றார். இதை மட்டும் அவருக்கு கொடுக்கும்படியும் கடகம் சூழ் கமலத்து பிடி அன்னம் எளியார்க்கு கொடு என்கின்றார். சத்விசாரத்தால் உண்மையை அறிந்து உள்வழியை பற்றி கொண்டு மாயா உலகில் பற்றற இருத்தல் சிலம்பு சூழ் கமலத்து பிடி அன்னமாம். சிலம்பாகிய மலையில் பிடி பெண் யானை உண்டு, கமலத்தில் வசிப்பது அன்னப்பறவை. யானை தன் துதிக்கையால் மணமும் பரிசமும் அறிவது போல் சத்விசார ஞானத்தால் உயிரையும் உலகையும் உணர்ந்து கொள்ளுவது. கமலத்துறையும் அன்னம்போல் பால் கலந்த நீரினை பிரித்துவிட்டு பாலை மட்டும் ஏற்கும். இப்படி அன்னம்தான் சத்விசார மேனிலைக்கு ஏற்றும் ஒரு பக்குவ ஆன்ம தலைவியை. இதுவல்லாது சிலம்பு சூழ் கமலம் தலைவியின் சிலம்பணி பாதமாக கொண்டு அவள் பிடிநடையும் அன்னநடையும் தலைவன் விரும்புவதாக கொள்வதில் சிறப்பில்லை. அது சன்மார்க்கத்திற்கு தேவையற்றதாம். பின்னர் கடகம் சூழ் கமலத்து பிடி அன்னம் எளியார்க்கு இடு என்கின்றார் தலைவர். இது பரோபகாரச் செயலை குறிப்பது. கடகம் சூழ் கமலம் என்பது பொற்கடகம் அணிந்த கையாகிய தாமரை. இது கையால் பிடிப்பிடியாக அன்னத்தை எடுத்து ஏழை எளியார்க்கு வழங்குதல். ஏழை உயிர்க்கு இறங்கி அன்பு செய்வதுதான் தயவை நம் உள்ளத்தில் வளர்க்கும். இதனால் கடவுள் தயவு நமக்கு மேனிலைக்கு ஏற்றும். இதில் பிடி அன்னம் இரண்டை மட்டுமே எடுத்து உயர் அனுபவப் பொருள் காண முடியும் என்பதை ஆழ்ந்து நோக்கி அறியலாகும். தயா ஒழுக்கத்தோடு கூடிய சுத்த சத்விசாரத்தால் மெய்ப்பொருளை நம் சிறனடு கண்டு சார்ந்து கலந்து அதுவாகி நிற்றல் சரியான பிடியாகும். விடாப்பிடியாக அந்நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு அனக வாழ்வு வாழ்தல் வேண்டும். அந்த அகமிருந்து வாழும் அனக வாழ்வே அதாவது ஆன்மாவின் அகவாழ்வு ஆம். அகமிருந்து அன்னம் வழங்கி ஆறுயிரை காத்தல் பரோபகாரச் செயலே. அன்னம் வழங்கல் அன்னதானம் என்று மட்டும் கொள்ளக்கூடாது. உணவு பெற நன்முயற்சி செய்ய தூண்டிவிட்டு உயிர் வாழ்வுக்கு உதவுதல் மேலான பசிதவிற்கும் உபாயமாகும்.
மேலும் கடவுள் நம்மில் பசியாய் இருந்து கொண்டு பசி உணர்ச்சியை தூண்டிவிட்டு அன்னம் பெற முயலவும் வைக்கின்றார். மேனிலை பசியில் பரம அம்சமாக பார்த்து கொண்டிருக்கும் பரமன் கீழ்நிலையில் இதயத்தானமே பிடியளவாய் இருக்க அதில் ஜீவான்ம அன்னம் பிடிபட்டு படபடத்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான், இந்த பிடிபட்ட அன்னத்திற்குத்தான் பிடி அன்னம் நாளும் வேண்டியிருக்கிறது. இந்த பிடி அன்னம் வாடினால் மனிதனின் பிடிநடையும் அன்னநடையும் தடுமாறிப் போகும். சுத்த சத்விசார தயாநிலை வாழ்வில் தழைத்து ஓங்க ஓங்க உள்ளொளி பெருகி ஆன்மத் தலைவிக்கு நல்லின்ப வாழ்வை நல்கும். அந்த வாழ்விலே அவளுக்கு பிடி ஞான தேகமாகியும் அன்னம் சுத்த தேகமாகியும் கூடி விளங்கும். இதையே நம் திருவருட்பிரகாச வள்ளல் அனுபவத்தில் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்று கூறியுள்ளார். இவரது அனுபவம் இந்த இங்கிதத்தின் பிரதிபலிப்பு. இத்துடன் 109வது பாடலுக்குண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் பல்வேறு விளக்க உரை நூல்களும் திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த திருவருட்பாவின் பல்வேறு பதிகங்களுக்கு சிறப்பான அற்புதமான உரை விளக்கங்களும் அளித்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள்